ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அன்னை நர்சரி கார்டன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதுதாங்க பெம்ப்ளி மாஸ் பழம். அதாவது சிட்ரஸ் வகையிலேயே பெரிய பழமாக காய்க்கக்கூடியது. பெமிலோ ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, கிரேப் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. எல்லாமே கிராஃப்டிங் செடி தான். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கெடார செடியோட தான் விட்டு போட்டிருப்பாங்க. கெடாரன்னா அது ஒரு நார்த்தியிலே பெரிய நார்த்தியை கிடைக்கும், அதுதான் இதுக்கு வேறு. ஸோ மண்ணில் விடும்போது அந்த கிராஃப்ட் வரைக்கும் நீங்கள் விட்டு முடிடணும். பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்லேருந்து 4 ஃபீட் செடி நம்மள்ட்ட இருக்குது. அந்த செடி வேணும்னா நீங்கள் நேரடியாக வந்து வாங்குறதுனா அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடியிலேருந்து வாங்கிங்க. இல்லை வெளியூர்லேருந்து பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோலேயே இருக்கும், அதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா, ஆயினூறு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த கேட்டலாக் லிங்க் வந்துடும் உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் என்ன பிளான்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் இருக்கும். நட்டதுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளேயே பூ காயெல்லாம் வரும்னு வச்சுங்களேன். நல்லா காய்க்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். எல்லாமே கிராஃப்டிங் செடி தான். செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பெரிய ஃப்ரூட்டாக இருக்கும். அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்லேயே இதுதான் பெரிய ஃப்ரூட்டு. உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்கும். ஓரளவுக்கு புளிப்பும் இனிப்புமா இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு புளிப்பு இருக்காது, ஓரளவு நல்லாயிருக்கும், சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரூட்டும் வச்சு வளர்க்கலாம். எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்லா வளரும். ஃபுல் சன்லைட்டில் வச்சு வளர்க்கணும், கிராஃப்ட் வாக்கி மூடிடணும், அவ்வளோதான். தேங்க்யூ.